எல்லாருக்கும் வணக்கம். இங்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே இங்க இருக்கவங்க அத்தனை பேருமே பேச்சாளர்கள் தான். எனக்கு மேடை பேச்சு எல்லாம் பேசி அதிக பழக்கம் இல்லை. நான் வந்ததுக்கு ஏதாவது பேசிக்கிறேன். இந்த பொங்கல் விழாவில் என்னை ஒரு எளியவனை சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த கண்ணந்தங்குடி கீழையூர் கிராம மக்களுக்கும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, வந்து சொல்றவங்களோட ஏதோ ஒரு சொல் இங்க வந்து அந்த பரிசு பெறவங்கள அந்த சூழ்நிலையிலிருந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறதுனாலதான் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு யாரையாவது அழைத்து உங்களை ஊக்கப்படுத்துறாங்க. அந்த வகையில் எனக்கும் இந்த ஒரத்தநாடு பகுதி மக்களுக்கும் என்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்தே ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலமாக ஒரு நட்பு தொடர்ந்து வருகிறது. நான் கல்லூரி படிப்பை படிக்கும் பொழுது அங்கு நடந்த மாணவர் பேரவை தேர்தலில் நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் எல்லாம் தேர்தல் என்றாலே ஒரத்தநாடு சார்ந்த மாணவர்கள் தான் அதிகமாக போட்டியிடுவார்கள். அவர்கள் தான் வெற்றி பெறுவது வழக்கம். அந்த நேரத்தில் நானும் போட்டியிடும் பொழுது இந்த ஒரத்தநாடு பகுதியை சார்ந்த அந்த நண்பர்கள் அனைவரும் என்னை வேற ஊருக்காரன் மாதிரி நினைக்காம அந்த ஊர் ஒரு சகோதரனை போல ஒரு நண்பனை போல ஏற்றுக்கொண்டு அன்று எனக்கு வெற்றி வாய்ப்பு வழங்கினார்கள். அப்பொழுது நான் வெற்றி பெற்றதாக அவர்களிடம் இன்னைக்கு சொன்னது அன்னைக்கு சொன்னேன். நான் வெற்றி பெறவில்லை, நீங்கள் விட்டு கொடுத்ததுனால தான் நான் வெற்றி பெற்றேன். ஏன்னா எனக்கு போட்டியா அவங்க நின்றிருந்தாக்க கண்டிப்பா நான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை அன்னைக்கு இழந்திருக்க கூட கூடும். ஏன்னா அந்த மாதிரி என்னை வந்து ஒரு நல்ல ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு அவர்கள் காட்டிய அடையாளம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு அது பேருதவியாக இருந்து வருகிறது. அதற்கு அடுத்து ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் குணசேகரன் அவர்கள் கூட மறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் கல்லூரியில் படித்த காலத்திலே அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நான் ஏறிய முதல் மேடை திராவிடர் கழக மேடை. அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அது இந்துத்துவா எதிர்ப்பு கூட்டமும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் நடத்தினாங்க. ஆமா, அனைத்து கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடத்தினாங்க. நான் ஏறிய முதல் மேடை 25 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை மீண்டும் ஏற வைத்து அழகு பார்க்கும் இந்த திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய நன்றிகள். அடுத்து இந்த ஒரத்தநாடு பகுதி மக்களுக்கும் எனக்கு என்ன ஒரு பந்தம். நான் 99 97 2000 வரைக்கும் அந்த சரபோஜி கல்லூரியில் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரிந்த பெரிய அரசியல்வாதி அண்ணன் பூபதி அவர்கள் தான். அவர் முன்னிலையில் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டு 25 ஆண்டுகளாக அந்த கழகத்தில் உறுப்பினராக பணியாற்றி வருகின்றேன். அந்த பெருமையும் இந்த ஒரத்தநாடு சார்ந்த மக்களால் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திரைத்துறையில் என்னுடைய பயணம். இந்த பயணத்திலும் ஒரத்தநாடு பகுதியை சார்ந்த ஆம்பலாப்பட்டு அண்ணன் சர்க்குணம் அவர்கள் தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கி என்னை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறார் என்பதை உங்கள் முன்னே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் மீண்டும் மீண்டும் எனக்கும் இந்த ஒரத்தநாட்டுக்கும் உள்ள பந்தம் இன்னும் தொடர வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். இந்த படித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதில் உண்மையிலேயே எனக்கு என்னால் முடிந்த உதவிகளை அண்ணன் சொல்வது போல பெரிய லெவல்ல பண்ணலனாலும், ஏன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு புத்தகங்கள் கூட நான் என்ன ஓப்பனா வெளிப்படையா சொல்றதுக்கு கூட நான் ஒன்றும் அதில் ஒன்றும் தயங்கலை. நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது இந்த பகுதியை சார்ந்த ஒரு அண்ணன் ஒருவர் தான் அவர் படித்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த புத்தகத்தின் மூலமாக தான் நான் என்னுடைய கல்வியை தொடர்ந்தேன். இதே ஊருக்காரர் தான் அவரும். அந்த வகையில் ஏதோ ஒரு நம்ம பண்ற சின்ன உதவி, இதை வந்து உதவின்னு கூட சொல்ல வேண்டாம், அவங்கள ஊக்கப்படுத்துறோம். இன்னைக்கு அடையாளம் கட்டப்பட்ட இந்த மாணவர்கள் இவங்களை பார்த்து இன்னும் பல மாணவர்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, அவங்கள போல நம்ம பிள்ளைங்களும் இன்னும் படிச்சு இந்த மாதிரிலாம் அவங்க பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அது அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அருமை சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
உண்மையிலேயே உங்க பகுதியிலேருந்து வந்து இந்த பகுதியிலேருந்து வந்து அங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களுடைய கடின உழைப்பு அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குறதுல நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும். இந்த மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளை 20 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியில் நடத்தி வருவதாகவும், அதே போல இந்த பள்ளி அண்ணன் வெற்றிக்குமார் சொன்னார்கள், இந்த ஊரில் உள்ள பள்ளியில இங்கே பள்ளிக்கூடம் முடிச்ச அப்புறம் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் நிறைய வந்ததுனால அதுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு ஈடு கொடுக்கணுன்ட்டு அந்த ஸ்கூல்லையே டியூஷன் மாதிரி இரவு நேரங்களில் நடத்துகிறாங்க. அதுக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்து தான் சம்பளம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அறக்கட்டளை வச்சு அதுலேருந்து டியூஷனுக்கெல்லாம் வந்து பணம் கட்டி படித்தா போதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கின இந்த திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் முடிந்த வரையில் இப்போ அண்ணன் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் ஒவ்வொரு நன்கொடை வழங்கியிருக்காங்கன்ட்டு. என்னுடைய முதல் கட்டமாக ஒரு 50,000 ரூபாய் இந்த மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளைக்கு கொடுத்து அது கொடுப்பதற்கான வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊருக்கே உணவளிக்கின்ற உழவர்களை நன்றியுடன் அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கின்ற இந்த திருநாளில், உழவர் திருநாளில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த ஊரில் இருக்கின்றவர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களும் இதே நாளில், இந்த பொங்கல் நாளில் இந்த இடத்தில் திராவிடர் கழகத்தால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது என்பதற்கு அவர்கள் உருவாக்கிய காரணம் என்ன என்பது எனக்கு தெரியாவிட்டாலும், உண்மையிலே ஐயா ஐயனார் அவர்கள் குறிப்பிட்டது போல ஜாதி மதங்களை கடந்து தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உழவர் திருநாளாக, இந்த தை பொங்கல் திருநாளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருமை தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியார் அவர்களுடைய திராவிடர் கழகத்தால் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி அதே தை திருநாளில் இந்த இடத்திலே நடத்தப்படுகின்றது. ஒரு நாள் கூட முன்ன பின்ன இல்லாமல் எல்லா நாளும் இதே பொங்கல் திருநாளில் நடத்துவது நாம் தந்தை பெரியார் அவர்களுக்கு செலுத்துகின்ற ஒரு நன்றி திருநாளாகவும் இந்த நாளை நாம் பார்க்க வேண்டும். அதே போல இந்த விழாவை பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று இங்கே வந்திருக்கிறாங்க. இதை ஒரத்தநாட்டில் இல்லை தஞ்சாவூரில் கூட இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த கிராமத்தை, எங்களுடைய ஊரை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றவர்களுக்கு பல்வேறு எண்ணங்கள் தோன்றி எங்களுக்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும், நீங்கள் இந்த விழாவை விட்டு சென்ற பிறகு நமது ஊருக்கும் நாம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் சொல்வார்கள், ஒரு கிராமத்தை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் போதும். ஆனால் அதே ஒரு நகரத்தை அழித்து ஒரு கிராமத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பல வருடங்கள் ஆகும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாம் சார்ந்திருக்கின்ற ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர்கள் ஊரில் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை, ஆக்கப்பூர்வமான இந்த குழந்தை செல்வங்களுக்கு பரிசளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்முடைய திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். இந்த இடத்தில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் பல்வேறு தொழிலதிபர்களும் பல்வேறு முக்கிய நபர்களும் இந்த இடத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு கூட நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதே நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். ஒவ்வொருவர் மற்றொரு ஊருக்கு போகும் பொழுது அவர்களுடைய ஊரின் சிறப்பு தெரியும். இங்கே வந்த பிறகு நீங்கள் எல்லாரும் இந்த ஃப்ளெக்ஸ் எய்தாப்பில் இருக்கிறதுல ஒரு பையன் டாக்டர் கௌதமன் சொல்லி போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. மற்ற பகுதிகளில் இருந்து வந்திருப்பவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அவருக்கு பாராட்டு விழா தெரிவிக்கப்பட்டது. நமது ஊரை சார்ந்த அந்த கௌதமன் அவர்கள் இளம் விஞ்ஞானியாக வெளிநாடுகளில் அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அவரை குறித்து ஒரு குறிப்பு 2 பக்கத்துக்கு இருந்துச்சு. இந்த பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி சம்பந்தமான அனைத்து விதமான சாதனைகளையும் புரிந்த அந்த இளம் விஞ்ஞானிக்கு நமது ஊரில் ஒரு பாராட்டு விழா நடைபெற்று முடிந்தது. அந்த வகையிலே ஒவ்வொருவரும் நமது ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும்
மற்ற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த அறிவார்ந்த பட்டிமன்றத்தை அனைவரும் கேட்டு தெளிவு பெறுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, சுயமரியாதை வாழ்வே சுகவாழ்வு, பெண்ணுரிமை சாத்தியம் இல்லையேல் மண்ணுரிமையும் சாத்தியம் இல்லை என்று சொன்ன உலகத் தலைவர், அறிவுலக ஆசான், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய பொன்மொழிகளை தொடக்கமாக கொண்டு தை 1 தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா பெரியார் படிப்பகம் அருகில் கண்ணந்தங்குடி கீழையூரில் 20 ஆண்டுகளாக மிக சிறப்பாக அனைவருடைய பங்களிப்போடும் மிக எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா, திராவிடர் திருநாள், அறிவார்ந்த பட்டிமன்றம், மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளையின் சார்பில் நாளைய உலகமாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பரிசளித்து ஊக்குவிக்கின்ற உன்னதமான நிகழ்வினை உள்ளடக்கி நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய அன்பினை பெற்ற தஞ்சை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஐயா அமர்சிங் அவர்களையும், இந்த எழுச்சி மிகுந்த நிகழ்வுக்கு முன்னிலை ஏற்றுள்ள திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் இரா வெற்றிக்குமார் அவர்களையும், இந்த திராவிடர் கழகத்தினுடைய கிளை கழக தலைவர் இரா செந்தில்குமார் அவர்களையும், கடந்தங்குடி கிழக்கு திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஐயா அரங்க குமரவேல் அவர்களையும், ஆசிரியர் இரா சிவக்குமார் அவர்களையும், தஞ்சை ஒன்றிய துணைத் தலைவர் ஐயா வெங்கடேசன் அவர்களையும், கிளைக்கழக செயலாளர் தாமரை கண்ணன் அவர்களையும், கிளைக்கழக இளைஞரணி தலைவர் இரா ராஜதுரை அவர்களையும், எலந்தவட்டியைச் சேர்ந்த திராவிடர் கழக மாணவரணி ஐயா செழியன் அவர்களையும், 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் தனிப்பயிற்சி ஊக்குவிப்பு தொகை வழங்கி பாராட்டுரை வழங்க வருகை புரிந்துள்ள நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தஞ்சாவூர் நிலா நிறுவனங்களுடைய திரைப்பட நடிகர் ஐயா துரை சுதாகர் அவர்களையும், இந்த எழுச்சி மிகுந்த விழாவில் பாராட்டுரை வழங்க வருகை புரிந்துள்ள திராவிடர் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா VC வில்வம் அவர்களையும், தஞ்சை ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களையும், இந்த நிகழ்வில் தொடக்க உரை வழங்க இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் ஐயா அருணகிரி அவர்களையும், மற்றும் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அறிவார்ந்த பட்டிமன்றத்தின் நடுவராக ஊரும் வரலாறு என்ற நூலினுடைய ஆசிரியராகவும், நாடறிந்த உலகறிந்த தமிழ் பேச்சாளராகவும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும், என்றென்றும் நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் என்ற பன்முக தன்மை கொண்ட ஐயா அவர்கள் நம் ஊருக்கு வந்திருப்பது மிகப்பெரிய பெருமை என்று ஒரு வரிகளில் அவருடைய திறமைகளை அடக்கி கவிஞர் நந்தலாலா அவர்களையும், பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக பொங்கல் விழா ஊட்டும் விஞ்சிய உணர்வு திராவிட உரிமையே என்று சொல்லி, திராவிட உரிமையே என்ற அணியில் திராவிடர் கழகத்தினுடைய மாநில கிராம பிரச்சார அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா முனைவர் அதிரடி க அன்பழகன் அவர்களையும், திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரைக்குடியிலிருந்து இன்றைக்கு நம் ஊருக்கு வருகை புரிந்துள்ள அண்ணன் NRS பிராட்லா அவர்களையும், உழவர் அருமையே என்ற தலைப்பில் வாதிட உள்ள திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஐயா ராம அன்பழகன் அவர்களையும், திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஐயா வழக்கறிஞர் சு சிங்காரவேலர் அவர்களையும், இந்த நிகழ்வில் பாராட்டுரை வழங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா தஞ்சை இரா ஜெயக்குமார் அவர்களையும், மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா குணசேகரன் அவர்களையும், திராவிடர் கழகத்தினுடைய காப்பாளர் ஐயா ஐயனார் அவர்களையும், தலைமை கழக அமைப்பாளராக திராவிடர் கழகத்தில் சிறப்பாக பணி செய்யக்கூடிய ஐயா குருசாமி அவர்களையும்,
தஞ்சை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் தஞ்சை டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் எல்ஜி அண்ணா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு என்றைக்கும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய, என்றைக்கும் நம்முடைய அன்பினை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணந்தங்குடி கிளையினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சி மாரிமுத்து அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் சிலம்பரசன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க வருகை புரிந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஐயா முகமது கனி அவர்களையும், மன்னார்குடி மாவட்ட தலைவர் ஐயா RPS சித்தார்த்தன் அவர்களையும், மன்னார்குடி மாவட்ட செயலாளர் ஐயா கு கணேசன் அவர்களையும், மாநில கலைத்துறை செயலாளர் ஐயா சித்தார்த்தன் அவர்களையும், மாநில மாணவரணி துணை செயலாளர் கவிபாரதி அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா உத்தராபதி அவர்களையும், திருவோணம் ஒன்றிய தலைவர் ஐயா அரசிலங்கோ அவர்களையும், ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய துரைராசு அவர்களையும், ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியன் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி தலைவர் சுப்பிரமணியன் அவர்களையும், மாநில ஊடகத்துறை தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணி செய்யக்கூடிய ஐயா அழகிரிசாமி அவர்களையும், பட்டுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஐயா வீரையன் அவர்களையும், பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் ஆசிரியர் கோபு பழனிவேல் அவர்களையும், மாநில இளைஞரணி துணை செயலாளர் வே ராஜவேல் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக காரைக்குடியிலிருந்து பங்கு பெற்றுள்ள நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய காப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா சாமி திராவிடமணி அவர்களையும், அவர்களுடைய வாழ்வினையர் அவர்களையும், தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் ஐயா அமர்சிங் அவர்களுடைய வாழ்வினையர் ஐயா கலைச்செல்வி அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக பங்கெடுத்துள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரையும், மற்றும் அனைத்து நிலை திராவிடர் கழக பொறுப்பாளர்களையும், திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களையும், இறுதியாக நன்றி உரை நவில இருக்கின்ற கண்ணந்தங்குடியைச் சேர்ந்த வி பெரியார் செல்வி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் பாராட்டு பெற வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும், அவர்களுடைய பெற்றோர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாகவும் திராவிடர் கழகத்தின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். பேரன்பு வணக்கம். திராவிடர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா சிறப்பு பட்டிமன்றம் பெரியார் படிப்பகம் 20ஆம் ஆண்டு விழா, கல்வி அறக்கட்டளை 20ஆம் ஆண்டு விழா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அடங்கிய அழைப்புதல் கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். மதசார்பற்ற அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படும் தந்தை பெரியாரால் ஏற்றி போற்றப்பட்ட பொங்கல் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்துவது போற்றுதலுக்குரியதாகும். இவ்விழாவை சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து நடத்தும் தங்களுக்கும் விழா குழுவினருக்கும் நெஞ்ச நிறைந்த பாராட்டுகள். விழா சிறப்புடன் நடைபெற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த KRC நினைவு பெரியார் படிப்பகம் 2003 தொடங்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா திராவிடர் திருநாள் அறிவார்ந்த பட்டிமன்றம் பெரியார் படிப்பகத்தில் தஞ்சை கண்ணந்தங்குடி கிளையூரில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் 20ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த பள்ளி குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் அறிவார்ந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இந்த பட்டிமன்றத்திலே கேட்டு பொதுமக்களாகிய கண்ணந்தங்குடி கீழையூரில் சேர்ந்த மக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டு தை திருநாளுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இங்க பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறத கேட்டு பயன்பெறுமாறு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட திருநாள் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்து, தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது உலகத்து மக்களை போல் மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுமையும் அயராது பாடுபட்டு, அதே போல் மானமும் அறிவும் உள்ள மக்களாக நம்ம எல்லாம் ஆளாக்கிவிட்டு தான் மறைந்திருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக தன் வாழ்நாள் முழுமையும் அர்ப்பணித்து உழைத்தார்.
ஏனென்றால் அனைவரும் படித்தால்தான் இந்த சமுதாயத்தில் உள்ள இருட்டடிப்புகளை ஒழிக்க முடியும். நாம் படித்து வெற்றி பெற்றால்தான், நல்ல கல்வி ஆற்றலை பெற்றால்தான் நாம் நம்முடைய வறுமைகள் ஒழியும், செழிப்பாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதன் விளைவாகத்தான் இந்த படிப்பகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற விழாவிலும் மாணவ மாணவியர்களுக்கு 3 முதல் மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களை நாம் தேர்வு செய்து ஏன் இந்த பரிசளிப்பினை வழங்குகிறோம் என்றால், அவர்கள் ஆண்டுக்காண்டு ஒவ்வொரு மாணவர்களும் உற்சாகத்தோடும் வேகத்தோடும் விவேகத்தோடும் படித்து அந்த முதலிடத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆர்வமும் படிப்பில் தோன்றும் மனப்பாட சக்தி மற்ற படிப்புகளில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் இது போன்ற நிகழ்வுகளை திராவிடர் கழகத்தின் சார்பாக நடத்துகிறோம். அதனால் வருகின்ற அடுத்தடுத்த மாணவர்களையும் தட்டி கொடுக்கின்ற அந்த வாய்ப்பு தான். அதனால் மாணவர்கள் அனைவரும் போட்டி போட்டு சிறப்பான முறையில் படிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாமெல்லாம் பல முறை கலந்து கொண்டாலும் அதை விடா முயற்சியாக தொடர்ந்து 20 வருடங்களாக நடத்தி வரக்கூடிய உங்கள் அனைவரையும் பாராட்டி மகிழ்வதில் பெருமையடைகிறோம். அதே போன்று நம்முடைய ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த ரோட்டரி சங்க சார்பாக எங்கள் ஊருக்கு எதுவுமே செய்யலை, நீங்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் ஏரியாவிலே செய்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசுகளை பெற இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்த பள்ளியின் தேவை அறிந்து அதற்கு எங்களால் எங்கள் ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஒரு உதவியை செய்ய நாங்கள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்களை, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தேவை அறிந்து அந்த உதவியை செய்வ நாங்கள் முன்வருகிறோம் என்று சொல்லி, அதே போன்று இங்கே மற்ற பேச்சாளர்கள் என்னன்னா அந்த நிகழ்ச்சினா எப்பவும் பார்த்தா அந்த அறிவார்ந்த பட்டிமன்றத்தை நானும் உங்களை மாதிரி கேட்கணும்னு இருக்கேன். அதனால வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவரையும் மீண்டும் ஒருவரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியார் படிப்பகம் 20ஆம் ஆண்டு விழா, மாகாண வீரமணி கல்வி அறக்கட்டளை 20ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா. நான் ஊராட்சி மன்றத்தில் பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகிற அந்த வேளையில் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய பணியில் எப்படி செயல்படுவார் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது ஒன்று. அவருடைய பணிக்கு நானும், என்னுடைய பணிக்கு அவரும் இணைந்து செயல்படுகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டை மிஞ்சுகிற அந்த நிலையை உருவாக்கி கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சியை நான் வியந்து பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நம் ஊர்க்காரர்கள், பொதுமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள் மேலும் இதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ் இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை காக்கின்ற விழாவாக இந்த விழா இருக்கிறது. பொங்கல் விழா தமிழ் இனத்தினுடைய விழாவாக நாம் போற்றி இந்த விழாவை நடத்தி வருகிறோம். நம்ம ஊருக்கு இந்த விழா எப்படி அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிற போது, ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பொங்கல் வைத்து சிறப்பு செய்கிறோம். அவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன். எனவே கண்ணந்தங்குடைய பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திட வேண்டும். அனைவரும் வீடு தவறாம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து, மொழி காக்க, இனம் காக்க, கலாச்சாரத்தை காக்க, பண்பாட்டை காக்க, அறிவு சார்ந்த பொருளை காக்க, இந்த நிகழ்வின் வழியாக நான் உங்க அத்தனை பேரையும் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்ற ஒரு முக்கியமான அறிவுரை என்னவென்றால், அவர்கள் புத்தகங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை படிக்க வேண்டும். அந்த திருக்குறள் தான்
அங்கே எந்த விதமான மூட பழக்கங்களும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நூலாகும் என்று சொல்லி நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் திருக்குறளில் இருக்கிறது, ஆகையால் அதை ஆதரிக்கிறேன், மக்கள் எல்லாம் அதை படிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று சொல்லி புலவர்கள் மத்தியிலே இருந்த திருக்குறளை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்த பெருமை தலைவர் தந்தை பெரியார் அவர்களையே சாரும். அதுபோன்று மூட நம்பிக்கை இல்லாத ஒரு விழா என்று சொன்னால் அது பொங்கல் விழா ஒன்றுதான் மூட நம்பிக்கை இல்லாத விழாவாகும். அந்த விழாவை சிறப்புற நம்ம தமிழர்கள் திராவிடர்கள் நடத்த வேண்டும், நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா அறிவுறுத்தி தொடர்ந்து நாட்டிலே பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய பண்பாட்டை காக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொதுவாக தந்தை பெரியார் அவர்கள் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு உரிமை வேண்டும், சமத்துவம் வேண்டும் என்று பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மேடையில போய் என்னங்க பெண்களுக்கு உரிமை வேணுங்கிறீங்களா, என்ன உரிமைன்னு கேளுங்கன்னு கேட்கிறார். ஐயா சொல்றாங்க, என்ன உரிமையெல்லாம் ஆணுக்கு இருக்கிறது ஒரே வரியில அவ்வளவு பெண்ணுக்கு வேணும்னார். இன்றைக்கு கூட நாமெல்லாம் பெண்களை விழிக்கின்ற பொழுது ஆணை பின்னால பேரை போடாம சொல்றது இல்லை. இங்கே வரவேற்பு உரையாற்றிய செந்தமிழ் செல்வி மிகப்பெரிய பேச்சாளர், அவங்க மாநில அளவிலே பொறுப்பு இருந்தார். அவர் மாநில பாசறை அமைப்பாளராக இருந்து செயலாளராக இருந்து பணியாற்றியவர்கள். இன்றைக்கு நம்ம போடுகின்ற பொழுது என்ன பண்றோம், செந்தமிழ் செல்வி அதை போட்டு சிவகுமார் என்று சேர்த்து போடுகிற வழக்கம் இன்னைக்கு இருக்கு. அது என்னமோ பெண்களை தனியாக போடாம கணவரோடு சேர்த்து போடணும். இப்ப அஞ்சுகம்னா அவங்க தந்தையார் பேரை போட்டிருக்காங்க. ஆனா அதே போல ஆணுக்களை போடும்போது பெண்களை விழிக்கிறது இல்லை. ஆனா ஆணுக்கு தனி சிறப்பு என்று தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது போலவே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது போல எந்த தலைவராக இருந்தாலும் தலைவர் பேர்லயே ட்ரஸ்ட் ஒரு அறக்கட்டளை வைப்பாங்க. அந்த வீரமணின்னு வச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு மாநிலத்திலேயே ஒரு மகளிர் தமிழர் தலைவர் அவருடைய வாழ்வினையர் மோகனா பேரில ஒரு அறக்கட்டளை நிறுவி நடத்துவது என்பது இந்த ஊர்ல மட்டும்தான் சிறப்பு. அதுதான் பெண், அதான் தந்தை பெரியார் பார்வை. நாம் ஆணை விழிப்பதை விட பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அறக்கட்டளை அம்மா பேரிலே மோகனா பேரிலே இன்றைக்கு அறக்கட்டளை சிறப்பாக நிறுவி நடத்தப்பட்டு வருது. இந்த அழைப்பை கூட நான் தான் போய் கொடுத்தேன். சென்னைக்கு போயிருந்த பொழுது அந்த அம்மா வாங்கி அதை பார்க்க கூட இல்லை, அவ்வளவு கூச்ச சுபாவம் உள்ளவங்க. இருந்தாலும் அப்படி சில பேர் நம்ம சொல்லாமே என்னையே ஜெயிலுமாங்க. அந்த அம்மையார் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதே போல தந்தை பெரியாரோட வாழ்வினையர் மணியம்மையாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஐயா முன்னாடியே நிக்க மாட்டாங்க. இவங்க இங்க இருப்பாங்க, அந்த அம்மா எங்கேயோ ஒரு இடத்துல புத்தகம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. தெரு ஓரத்திலே கடைவீதி பகுதியில போய் புத்தகம் வித்துக்கிட்டு ஐயா கிட்ட ஒப்படைப்பாங்க. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற நமது தலைவருடைய வாழ்விடையர் அம்மா அவர்கள் அதே போலவே தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒருவரை இந்த கண்டந்தகுடியிலே முன்னிலைப்படுத்தி அறக்கட்டளை நடத்தியதற்கு அவர்களை நான் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுதி. பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய இந்த விழாவில் நம்முடைய பெருமைக்குரிய ஐயா துரை சுதாகர் அவர்களையும் அதே போன்று சிறப்பாக இங்கே வருகை தந்து ஒரு அறிவார்ந்த பட்டிமன்றத்திற்கு இங்கே தலைமை ஏற்று நடுவராக பொறுப்பேற்று ஒரு அற்புதமான உரையினை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய நமது பெருமைக்குரிய கவிஞர் ஐயா நந்தலாலா அவர்களையும் அதே போன்று இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பாக உரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய மானமிகு ஐயா அதிரடி அன்பழகன் அவர்களையும், NRS பிராட்லா அவர்களையும், மானமிகு ஐயா ராம அன்பழகன் அவர்களையும், மானமிகு சிங்காரவேலர் உள்ளிட்ட அனைவரையும் நான் எனது சார்பிலும் வரவேற்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதைவிட மிக சிறப்பாக நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயாவுடைய இணையர் மோகனா அம்மா அவர்கள் சார்பில் இங்கே நடைபெறக்கூடிய இந்த அறக்கட்டளையை மிக சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த எழுச்சியோடு இன உணர்வு பொங்க நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மானமிகு ஐயா ஜெயக்குமார் அவர்களுக்கும், அதற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், அதே போன்று சிறப்பாக நன்கொடை வழங்கி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய KR பன்னீர்செல்வம் அவர்கள் 5000 வழங்குகிறார்கள். நம்முடைய மன்னார்குடி மாவட்ட தலைவர் மானமிகு ஐயா RPS சித்தார்த்தன் அவர்கள் சார்பாக 10,000 இந்த அறக்கட்டளை வழங்குகிறார்கள். அதே போல
நீடாமங்கலம் ஆறுமுகம் சார்பாக நீடாமங்கலம் சிவஞானம் சார்பாக மாவட்ட செயலாளர் கணேசன் அவர்கள் 10,000 வழங்குகிறார்கள். கண்ணந்தங்குடி கீழையூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற வினோதா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் சால்வையும் அணிவித்து நம்முடைய தமிழ்ச்செல்வம் வாங்க நம்முடைய விசி வில்வம் தமிழ்ச்செல்வம் நம்முடைய சுதாகர் ஆகியோர் இணைந்து அதை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் தொகையும் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படுகிறது. அப்படியே எல்லாரும் நின்னுங்க, குரூப்பை ஒரு போட்டோ எடுத்துலாம். அடுத்தது 2வது மதிப்பெண் பெற்ற மகாதேவி, எல்லாமே சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகையும் சிறப்பும் செய்யப்படுகிறது. வாங்க. அடுத்ததாக 3ஆம் மதிப்பெண் பி நகுலன் வாங்க. அவருக்கு 2000 ரூபாய் ஊக்கப்பரிசும் பாராட்டு சான்றிதழும் சிறப்பும் செய்யப்படுகிறது. அடுத்து கண்ணந்தங்குடி மேலையூர் பள்ளியும் நம்ம இணைச்சிருக்கோம். மேலையூர் கீழையூர் பார்க்காம 2-3 ஆண்டுகளாக மேலையூர் பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் பெற்றவர் சித்தார்த்தன், அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பாராட்டு சான்றிதழ் ஊக்கத்தொகை 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2ஆம் மதிப்பெண் பெற்ற சாலினி 2ஆம் பரிசு பெற்ற சாலினிக்கு 3000 ரூபாய் ஊக்கப்பரிசும் சான்றிதழும் சிறப்பும் செய்யப்படுகிறது. 3ஆம் இடம் பெற்ற மாணவி அஞ்சலி, அவர்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கப்பரிசு பாராட்டு சான்றிதழ் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறோம். அதை நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் பெற்றுக் கொள்கிறார். ரூபாய் 10,000 அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படுகிறது. அப்படி எல்லாம் ஒன்றா வாங்க பாப்பா, வாங்க. இதில் என்ன 2 முதல் பரிசு வினோதாவும் மகாதேவி நம்ம ஆண்டினத்தை காட்ட சேர்ந்தவங்க 2 பேர். நகுலன் வந்து நம்ம மேலே தெருவை சார்ந்தவர். அதே போல சித்தார்த்தன் ஒரத்தநாடு சுண்ணாம்பக்கார தெரு, சாலினி கிளந்தவட்டி, அஞ்சலி வந்து செட்டி மண்டபம். எல்லாருமே நம்ம பள்ளியில் மேலையூர் கீழையூர் பள்ளியில் அவங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அறிவிச்சுடர் ஆடியோக்களை ஸ்போட்டிஃபை ஆப் மூலம் கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள்.